வணக்கம். செய்திச் சுருக்கம். போட்டியும் இல்லை, ஆதரவும் இல்லை. விஜய் கட்சி அறிவிப்பு. பிப்ரவரி 5 ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடக்கவுள்ளது. தமிழகத்தின் பிரதான கட்சிகளான அதிமுக, பாஜக, தேமுதிக போட்டியிலிருந்து ஒதுங்கி தேர்தலை புறக்கணித்துள்ளன. திமுக கூட்டணியில் போட்டியிடும் சந்திரகுமார், நாம் தமிழர் கட்சியின் சீதா லட்சுமிக்கு இடையே நேரடி போட்டி ஏற்பட்டுள்ளது. வேட்புமனு தாக்கல் செய்ய இன்றே கடைசி நாள். இந்த சூழலில் நடிகர் விஜயின் கட்சியான தாவேக தனது நிலைப்பாட்டை அறிவித்துள்ளது. அக்கட்சியின் பொதுச் செயலர் ஆனந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாவது: 2026 சட்டசபை தேர்தல்தான் பிரதான இலக்கு. அதுவரை உள்ளாட்சித் தேர்தல் உட்பட எந்த தேர்தலிலும் போட்டியிடப் போவதில்லை என தலைவர் விஜய் திட்டவட்டமாக ஏற்கனவே அறிவித்துள்ளார். ஆளும் கட்சிகள் அதிகார பலத்துடன் அரசியல் அவலங்களை அரங்கேற்றி இடைத்தேர்தல்களில் வெற்றி பெறுவது வழக்கம். இதை கடந்த கால வரலாறு நமக்கு உணர்த்துகிறது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் போலவே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையும் புறக்கணிப்பதோடு எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லை என கூறப்பட்டுள்ளது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நாதக வேட்பாளர் வேட்புமனு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பிப்ரவரி 5 நடக்கிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் 10 துவங்கியது. ஏற்கனவே 9 சுயேட்சை வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர். இறுதி நாளான இன்று நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதா லட்சுமி வேட்புமனு தாக்கல் செய்தார். திமுக வேட்பாளர் VC சந்திரகுமாரும் இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளார். நாளை வேட்புமனு மீதான பரிசீலனை நடக்கிறது. வாபஸ் பெற 20 கடைசி நாள். அன்று மாலை இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியாகிறது. பிப்ரவரி 8 ஓட்டு எண்ணிக்கை நடத்தப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. மாநில கட்சியாக சுருங்கும் காங்கிரஸ். வானதி விமர்சனம். இந்தியாவை ஒரு நாடாக ஏற்காத திமுகவின் தேச விரோத பாதையில் காங்கிரஸ் பயணிப்பதை ராகுல் பேச்சு உணர்த்துவதாக கோவை தெற்கு பாரதிய ஜனதா MLA வானதி விமர்சித்துள்ளார். கடந்த 15ஆம் தேதி தலைநகர் டெல்லியில் நடந்த காங்கிரஸ் தலைமை அலுவலக புதிய கட்டட திறப்பு விழாவில் ராகுல் பேசினார். ராமர் கோவில் கட்டப்பட்ட பிறகே இந்தியா சுதந்திரம் அடைந்ததாக RSS தலைவர் மோகன் பகவத் கூறியிருப்பது தேச துரோகம், ஒவ்வொரு இந்தியரையும் அவமதிக்கும் செயல் என கூறியிருந்தார். இந்தியா சுதந்திரம் அடைந்தவுடன் குஜராத் மாநிலத்தில் அந்நிய மத படையெடுப்பாளர்களால் இடிக்கப்பட்ட சோமநாதர் கோவில் புதிதாக கட்டப்பட்டதா? அதற்கான முயற்சிகளை செய்தவர் அன்றைய துணை பிரதமர் சர்தார் வல்லபாய் பட்டேல். சோமநாதர் கோயில் மீண்டும் கட்டப்பட்டதன் மூலம் இந்தியாவின் சுதந்திரம் முழுமையடைந்ததுடன் கௌரவமும் மீட்டெடுக்கப்பட்டது. அதுபோலத்தான் சர்ச்சைக்குரிய இடத்தை 500 ஆண்டுகால போராட்டத்துக்கு பிறகு சட்டப்படி மீட்டு அயோத்தியில் பிரம்மாண்டமாக ராமர் கோயில் கட்டப்பட்டது. 500 ஆண்டுகால போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றியைத்தான் RSS தலைவர் பெருமிதத்துடன் குறிப்பிட்டுள்ளார். அது ராகுலுக்கு வலிக்கிறது. ராமர் கோயில் கட்டப்பட்டதே என்று ஆதங்கப்படுவோரின் வரிசையில் ராகுலும் இணைந்திருக்கிறார். மோகன் பகவத் கூறியதை தேச துரோகம் என கூறும் ராகுல், பாரதிய ஜனதா RSSஐ மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய அரசையும் எதிர்க்கிறோம் என கூறியிருக்கிறார். அதை 55 ஆண்டுகள் நாட்டை ஆண்ட குடும்பத்திலிருந்து ஒருவர் கூறுவதுதான் தேச துரோகம். நெருக்கடி நிலையை கொண்டு வந்து அரசியல் அமைப்பையே முடக்கியவர் இந்திரா. அவர் பெயரில் கட்சி அலுவலகத்தை திறந்து வைத்து அரசியல் அமைப்புக்கு ஆபத்து என கூறுவதுதான் வேடிக்கையாக இருக்கிறது. தமிழகத்தில் அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி சட்டசபையில் தேசிய கீதத்தை முதலில் இசைக்க கவர்னர் சொன்னதற்கு அது சட்டசபையின் மரபு என்று சொல்லி அரசியலமைப்பு சட்டத்தை பின்னுக்கு தள்ளுகிறது திமுக அரசு. ஆனால் அரசியலமைப்பு சட்டத்துக்கு ஆபத்து என திமுக அரசு வெற்றுக்கூச்சலிடுகிறது. இந்தியாவை ஒரு நாடாகவே ஏற்க மறுக்கும் திமுகவின் தேச விரோத பாதையில் காங்கிரஸ் கட்சியும் பயணிக்க தொடங்கிவிட்டது என்பதை ராகுல் பேச்சு காட்டுகிறது. திமுகவை போலவே காங்கிரசும் மாநில கட்சியாக சுருங்கிக் கொண்டிருக்கிறது. திமுக மற்றும் காங்கிரசின் கபட நாடகத்தை மக்கள் நம்ப மாட்டார்கள், தக்க நேரத்தில் பாடம் புகட்டுவார்கள் என வானதி கூறியுள்ளார். சவுக்கு சங்கருக்கு மீண்டும் ஜாமீன். பெண் போலீசார் குறித்து அவதூறாக பேசியதாக கோவை சைபர் கிரைம் போலீசார் கடந்த ஆண்டு மே மாதம் சவுக்கு சங்கரை கைது செய்தனர். பண மோசடி, கஞ்சா என அடுத்தடுத்து அவர் மீது வழக்குகள் பதிவானது.
திருச்சி, பெரம்பலூர், சென்னை, மதுரை, திண்டுக்கல் என 16 போலீஸ் ஸ்டேஷன்களில் சவுக்கு சங்கருக்கு எதிராக வழக்குகள் பதிவானது. பல வழக்குகளை எதிர்கொண்டு செப்டம்பர் 25 ஜாமீனில் வெளியே வந்தார். இந்த சூழலில் நில மோசடி தொடர்பாக தனது யூடியூப் சேனலில் சவுக்கு சங்கர் தவறான தகவல் பரப்புவதாக சென்னை மத்திய குற்றப்பிரிவின் நில மோசடி பிரிவு இன்ஸ்பெக்டர் சிவசுப்பிரமணியன் புகார் அளித்தார். சவுக்கு சங்கர் மீது பாரதிய நியாய சன்ஹிதா சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் டிசம்பர் 24 மீண்டும் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டார். அவர் ஜாமீன் கேட்டு தாக்கல் செய்த மனுவை கீழமை கோர்ட் தள்ளுபடி செய்தது. தொடர்ந்து சென்னை ஹைகோர்ட்டில் மேல்முறையீடு செய்தார். இந்த மனு நீதிபதி GR சுவாமிநாதன் முன் இன்று விசாரணைக்கு வந்தது. ஆஜரான போலீஸ் தரப்பு வக்கீல் சவுக்கு சங்கர் தொடர்ந்து இதுபோன்று தவறான தகவல்களை அளித்து வருவதாக வாதிட்டார். இந்த வாதத்தை ஏற்க மறுத்த நீதிபதி சவுக்கு சங்கருக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளார். ஆம்னி பஸ்களில் 6 முறை துப்பாக்கிச்சூடு, சூட்கேஸில் 1 கோடி கொள்ளை பணம். கர்நாடகா மாநிலம் பீதர் டவுன் அருகே சிவாஜி சவுக் பகுதியில் SBI வங்கியின் மெயின் பிரான்ச் உள்ளது. நேற்று இங்குள்ள ATMல் பணம் நிரப்ப ஏஜென்சி வண்டி ஒன்று வந்தது. அதிலிருந்து இறங்கிய ஊழியர்கள் கிரி வெங்கடேஷ், சிவகுமார் பணப்பெட்டியை இறக்கி வைத்துக் கொண்டிருந்தனர். அப்போது முகமூடி அணிந்து வந்த 2 ஆசாமிகள் ஊழியர்கள் சுதாரிக்கும் முன் அவர்கள் கண்களில் மிளகாய் பொடியை தூவினர். ஒரு நிமிடம் நிலை குலைந்தாலும் பணத்தை எடுக்க விடாமல் இருவரும் போராடினர். ஆத்திரமடைந்த கொள்ளை ஆசாமிகள் துப்பாக்கியால் ஊழியர்களை சுட்டனர். 2 பேரும் குண்டு பாய்ந்து சரிந்தனர். பணப்பெட்டியை தூக்கிக் கொண்டு அந்த கும்பல் பைக்கில் தப்பிச் சென்றது. அதில் 93 லட்சம் ரூபாய் பணம் இருந்துள்ளது. கொள்ளை சம்பவத்தில் கிரி வெங்கடேஷ் சம்பவ இடத்திலேயே இறந்தார். சிவகுமார் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி இறந்தார். வீடியோ ஆதாரங்களை வைத்து கொள்ளையர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்த நிலையில் ATM பணத்தை கொள்ளையடித்த திருடன்கள் இருவரும் கர்நாடக போலீசிடமிருந்து தப்பி அன்றைய தினமே ஹைதராபாத் சென்றுள்ளனர். ஹைதராபாத்திலிருந்து சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூருக்கு செல்வதே அவர்களது திட்டமாக இருந்தது. இரவு 7:30க்கு ஹைதராபாத் அப்சல்கஞ்சிலிருந்து ராய்ப்பூருக்கு ஆம்னி பஸ்ஸில் செல்ல டிக்கெட் புக் செய்திருந்தனர். கொள்ளையடித்த பணத்தை சூட்கேஸில் எடுத்துக்கொண்டு பஸ் கிளம்பும் நேரத்துக்கு முன்னதாகவே அங்கு சென்றனர். அப்போது ஆம்னி பஸ் மேனேஜர் ஜஹாங்கீர் பயணிகளின் உடைமைகளை சோதனை செய்து கொண்டிருந்தார். ATM கொள்ளையன்கள் இருவரும் சூட்கேஸில் பணத்துடன் வரிசையில் காத்திருந்தனர். கொள்ளையன்களுக்கு முன்பாக ஒரு சிலர் வரிசையில் நின்றிருந்தனர். அதில் கர்நாடகாவைச் சேர்ந்த 2 போலீசார் அதே பஸ்ஸில் வேறு ஒரு வழக்கு விசாரணைக்காக ஹைதராபாத்திலிருந்து ராய்ப்பூருக்கு செல்ல இருந்தனர். நாங்கள் போலீஸ், எங்கள் உடைமைகளை சோதனை செய்ய தேவையில்லை என ID கார்டுகளை காட்டியுள்ளனர். இதை கவனித்த கொள்ளையன்கள் தங்களைத்தான் பிடிக்க வந்திருக்கிறார்கள் என அரண்டு போயினர். பதற்றத்துடன் பஸ் ஊழியரை தனியாக அழைத்து எங்கள் சூட்கேஸை சோதனை செய்ய வேண்டாம், 50,000 பணம் தருகிறோம் என கூறியுள்ளனர். இதனால் சந்தேகமடைந்த பஸ் ஊழியர் கொள்ளையன்களை எச்சரித்த ஜஹாங்கீர் பஸ்ஸிலிருந்து கீழே இறங்க சொல்லி சத்தம் போட்டுள்ளார். போலீசில் சிக்கி விடுவோமோ என்கிற பயத்தில் கொள்ளையர்கள் பஸ் மேனேஜர் ஜஹாங்கீரை 5 முறை துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பிச் சென்றனர். தோட்டா ஜஹாங்கீரின் வயிற்றை துளைத்தது. இரத்த காயத்துடன் ஓடிய ஜஹாங்கீர் அங்கிருந்து 200 மீட்டர் தூரத்தில் உள்ள டிராவல்ஸ் ஆபீஸை அடைந்தார். ஜஹாங்கீர் அங்கு மயங்கி விழுந்ததை அடுத்து டிராவல்ஸ் நிர்வாகத்தினர் அவரை உஸ்மானியா மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவர் ICUவில் அட்மிட் செய்யப்பட்டார். சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் அங்கு சிதறியிருந்த தடயங்களை சேகரித்தனர். தலைமறைவான குற்றவாளிகளை தேடும் பணியில் கர்நாடக போலீசுடன் தெலங்கானா போலீசும் இணைந்துள்ளனர். சேரி பாயும் காளையுடன் மல்லு கட்டும் காளையர்கள். புதுக்கோட்டை மாவட்டம் வடமலாப்பூரில் பிடாரி அம்மன் மற்றும் கருப்பர் கோயில் பொங்கல் விழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடந்து வருகிறது. சுற்றுச்சூழல் அமைச்சர் மையநாதன் போட்டியை துவக்கி வைத்தார். ஜல்லிக்கட்டில் 700 காளைகளும் 300 காளையர்களும் பங்கேற்றுள்ளனர். சீறி பாய்ந்து வரும் காளையை மாடுபிடி வீரர்கள் தீரத்துடன் தழுவி வருகின்றனர். வெற்றி பெறும் காளை மற்றும் வீரர்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது.
மலட்டியே பிடிச்சி வீரனை தூக்குங்க. போட்டாயா வீரன் பொண்ணுங்க பொண்ணுங்க முதலுங்க போட்டாயா ஒண்ணு சபா. ரைட்டு 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 பாத்தியா சொன்னாங்க. அஞ்சு வாரு அர்னால்டு அஞ்சு வாரு நான் சுத்துனேன் தும்ப சுத்துனேன். கருப்பண்ணசாமிக்கு 1000 அரிவாள்கள் நேர்த்திக்கடன் மெய்சிலிர்க்க வைத்த மக்கள். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு முத்துலாபுரம் 1000 அரிவாள் கோட்டை கருப்பண்ணசாமி கோவில் திருவிழா விமரிசையாக நடந்து வருகிறது. கோவிலில் வேண்டுதல் நிறைவேறிய மக்கள் நேர்த்திக்கடனாக அரிவாள்களை காணிக்கையாக செலுத்தினர். அரிவாள்களை அனைவரும் ஒன்று சேர்ந்து ஊரை சுற்றி ஊர்வலமாக கொண்டு வந்தனர். 2 அடி முதல் 15 அடி வரையிலான 1000 அரிவாள்களை இந்த வருடம் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். திரும்ப வெறும் 8 நிமிடங்களே பாக்கி. சிதறியது எலான் மஸ்க் கனவு திட்டம். உலக பணக்காரர்கள் பட்டியலில் முதலிடத்தில் இருக்கும் எலான் மஸ்க் ஸ்பேஸ்எக்ஸ் என்கிற விண்வெளி நிறுவனத்தை நடத்தி வருகிறார். அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசாவுக்கு இணையாக ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்திடம் தொழில்நுட்பங்கள் உள்ளது. மனிதர்களை பூமியை தாண்டி செவ்வாய் போன்ற பிற கோள்களுக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்பது எலான் மஸ்கின் திட்டம். அப்படிப்பட்ட விண்வெளி பயணத்துக்காக உலகின் சக்தி வாய்ந்த ஸ்டார்ஷிப் ராக்கெட்டை ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனம் உருவாக்கியுள்ளது. இதுவரை உருவாக்கப்பட்டதில் உலகின் மிக சக்தி வாய்ந்த ராக்கெட் ஸ்டார்ஷிப் 150 டன் வரை பேலோட் ஏற்றி செல்லும் திறன் கொண்டது. பேலோட் என்பது ராக்கெட் எடையை தாண்டி அது எவ்வளவு எடை கொண்ட பொருட்களை சுமந்து செல்லும் என்பதை குறிக்கிறது. ஸ்டார்ஷிப் ராக்கெட் உயரம் 121 மீட்டர், எடை 4600 முதல் 5000 டன் வரை இருக்கும். இதில் மேல் பகுதியில் உள்ள ஸ்டார்ஷிப் விண்கலத்தின் உயரம் 50 மீட்டர், எடை 1200 டன். இந்த பகுதியில்தான் விண்வெளி வீரர்கள் மற்றும் பொருட்களை சுமந்து செல்ல முடியும். இதுவரை நாசா போன்ற விண்வெளி ஆய்வு நிறுவனங்கள் தயாரித்த ராக்கெட்டுகளை ஒரு முறை மட்டுமே பயன்படுத்த முடியும். ஆனால் ஸ்டார்ஷிப் ராக்கெட்டை மீண்டும் பயன்படுத்தக்கூடிய வகையில் வடிவமைத்து ஸ்பேஸ்எக்ஸ் சாதனை படைத்துள்ளது. சூப்பர் ஹெவி பூஸ்டர் எனப்படும் ராக்கெட்டின் உந்து விசை அமைப்பை ராக்கெட் ஏவப்பட்டதும் மீண்டும் பூமிக்கு கொண்டு வந்து 800 ராக்கெட்டில் பயன்படுத்தலாம். விண்ணில் ஏவப்பட்ட சில நிமிடங்களில் இந்த பகுதி ஸ்டார்ஷிப் விண்கலத்திலிருந்து பிரிந்து பூமிக்கு திரும்பிவிடும். திரும்பிய ராக்கெட் பூஸ்டரை மெகாசிலா எனப்படும் மிகப்பெரிய ஏவுதள அமைப்பு தனது பிரம்மாண்ட இயந்திர கைகளால் கச்சிதமாக பிடிக்கும். இந்த தொழில்நுட்பத்தால் ராக்கெட் உருவாக்கும் செலவு பெருமளவில் குறையும். கோள்களுக்கிடையில் பயணிக்கும் அளவுக்கு சக்தி வாய்ந்த ராக்கெட்டுகளை உருவாக்க முடியும். இப்படிப்பட்ட திறன் கொண்ட ஸ்டார்ஷிப் ராக்கெட் சோதனையை இதற்கு முன் ஸ்பேஸ்எக்ஸ் 6 முறை நடத்தியிருக்கிறது. இப்போது 7வது முறையாக ஸ்டார்ஷிப் ராக்கெட் அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள ஏவுதளத்திலிருந்து விண்ணில் ஏவப்பட்டது. எதிர்பார்த்தது போலவே சிறிது நேரத்தில் ராக்கெட் 2ஆக பிரிந்து பூஸ்டர் பகுதி மட்டும் பூமியை நோக்கி செங்குத்தாக கீழே இறங்க தொடங்கியது. ஆனால் அதன் பிறகு 8வது நிமிடத்தில் ஸ்டார்ஷிப்பின் தொடர்பு துண்டிக்கப்பட்டது. அது கரீபியன் கடல் பகுதியில் வெடித்து சிதறி விழுந்தது. இதனை தோல்வியாக பார்க்கவில்லை. இதுபோன்ற சோதனையின் மூலம் இன்னும் கற்றுக்கொள்ள முடியும். ஸ்டார்ஷிப் மீதான நம்பகத்தன்மையை அதிகரிக்க இந்த பூஸ்டர் நமக்கு உதவிகரமாக இருக்கும் என ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. அனைத்து தரவுகளையும் முழுமையாக ஆய்வு செய்ய வேண்டும். எங்கு தவறு நடந்துள்ளது என்பதை கண்டறிய சிறிது காலம் எடுக்கும் என கூறப்பட்டுள்ளது. ராக்கெட் வெடித்து சிதறியதை தொடர்ந்து கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ வழியே செல்லக்கூடிய விமானங்களை மாற்று வழியில் இயக்க அறிவுறுத்தப்பட்டன. சிதறிய ராக்கெட் பாகங்கள் விமானங்கள் மீது விழக்கூடும் என்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்த ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனர் எலான் மஸ்க் வெற்றி நிச்சயமற்றது, ஆனால் பொழுதுபோக்கு உறுதி என குறிப்பிட்டுள்ளார்.